சத்தியலிங்கம் என்பவர் செயலாளர், கௌரவ செயலாளர், கட்சியின் செயலாளர் அல்ல. அவர் சுமந்திரனின் செயலாளர். கணக்கு கேட்ட வாக்கென்றாலிருந்து வந்த காசுக்கு என்ன கணக்கு கேட்டவுடனே தலைவரில் இருந்து அனைவருமே 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுத்து அவரை ஒரு வருஷத்துக்கு நீக்கினார். நானாக ராஜினாமா செய்து வெளியே வருந்தனைக்கும் எந்த பதவியையும் இதையும் நான் கேட்டவன் அல்ல. நாடாளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்றோ அல்லது தேசிய பட்டியல் எனக்கு தர வேண்டும் என்றோ எந்த பதவியை நான் கேட்டவன் அல்ல. அழைத்து என்னுடைய கையெழுத்தை வாங்கிய பின்னர் சுமந்திரன் அவர்களுடைய ஊடக சந்திப்பு ஒன்றை எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. அதிலே அவர் ஊடக சந்திப்பிலே எங்களுடைய தேசிய பட்டியலிலே அம்பிகா சக்ரநாதன் என்ற பெண்மணியை நாங்கள் முதலாவதாக பெயர் குறிப்பிட்டுள்ளோம் என்றவர் கூறியவுடன் ஒருவர் கேள்வி கேட்கிறார், அப்பொழுது தவராசா இந்த விடயம் நான் கேள்விப்பட்ட பிறகுதான் நீங்கள் கூறியது போல எனது துணைவியார் நேரடியாக எடுத்து மாவையிடம் கேள்வி கேட்டார். இப்படி அழைத்து விட்டு நீங்கள் இப்படி செய்யலாமா, இது சரியா என்று. யாப்பு என்ன கூறுதென்றால், யாப்பு தெளிவாக கூறுது, செயலாளர் தலைவரோடு கலந்து ஆலோசித்துத்தான் செயல்பட வேண்டும் என்று யாப்பு கூறுது. இதே செயலாளர் தலைவருக்கு கடத்த அனுப்புகிறார் ஒழுக்காடு நடவடிக்கை. எங்க போறது? சத்தியலிங்கம் தன்னுடைய சொந்த விருப்பத்தில் செய்ததாக நான் கடத்த மாட்டேன். இங்கேதான் விஷயம் இருக்கின்றது. இவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து கதைக்கிறதுக்கு அங்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை, ஒருத்தருமே பாவிக்கிறதும் இல்லை. ஸ்ரீதரனை தவிர்த்தால் 8, சுமந்திரன் பிளஸ் 7. இப்ப இந்த 7 பேருக்கும் வாக்கு விழுந்தால் இந்த 7 பேரும் இவருக்கு ஆதரவு. இவருடைய அதாவது இந்த அணி 2 அணி என்று வைப்பமே, சிறிதரன் ஒரு அணி தனியே, இவர் 7 பேரும் அடுத்த அணி. பாராளுமன்றை சுத்தம் செய்வோம், திசை காட்டியால் நிரப்புவோம். தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய சுயேட்சை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய KV தவராசா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீண்ட காலமாக ஓர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக சட்டத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட செவ்விகளை உங்களோடு கண்டு முதன்முறையாக அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் பிரவேசம் ஒன்றை, நேரடி அரசியல் பிரவேசம் ஒன்றை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை செவ்வி காண்பதில் பல்வேறுபட்ட வினாக்கள் தொக்கி நிற்கின்றன. KV தவராசா என்பவர் இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையினுடைய அடையாளமாகவும், அமரர் சம்பந்தன் அவர்களுடைய காலத்தில் கொழும்பில் தமிழரசு கட்சியை கூட்டங்களை நடத்துவதற்கு கூட இடமில்லாத போது வீட்டிலே கூட்டம் கூட்டி தமிழரசு கட்சியை அடையாளம் கொடுத்த ஒருவர் இன்று வீட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டு இன்று அவர் வேறு ஒரு கட்சியை அல்லது வேறு ஒரு சுயாதீன குழு ஒன்றை உருவாக்கி தேர்தலுக்கு செல்கின்ற சூழ்நிலை வந்திருக்கின்றது. வீட்டிலிருந்து KV தவராசா தூக்கெறியப்பட்டாரா அல்லது வீடு தூக்கெறிய முற்பட்ட போது வெளியேறி வந்தார்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா உண்மையால் வீட்டிலிருந்து நான் தூக்கி எறியப்படவில்லை. அங்கே ஒரு சின்ன திருத்தம் என்னென்றால், வீட்டை விட்டு வீட்டினுடைய நிலைமை தொடர்ச்சியாக நான் 14 ஆண்டுகளாக, அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தொடர்ச்சியாக எத்தனையோ முக்கியஸ்தர்களை அவர்கள் தூக்கி எறிந்த போதிலும் அல்லது அவர்களாகவே விலகும் சூழ்நிலை உருவாக்கிய பொழுதிலும் நான் தொடர்ந்து 14 ஆண்டுகளாக அங்கே இந்த தமிழிசை கட்சியினுடைய பாசறையில இருந்து நானும் முழு முயற்சியும் எடுத்தேன். எப்படியாவது தமிழரசு கட்சியை தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்திற தன்மையில் அது பயணிக்கும் என்று நான் மிகவும் முயற்சி எடுத்து பார்த்தேன். அந்த முயற்சிகள் கைகூடாத நிலையிலே கூட இன்று நேற்று தான், இப்பொழுது மிக குறுகிய காலத்திலே தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு எதிராக பலர் குரல் கொடுக்கிறார்கள். ஆகவே 2010ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவன் நான்.
அந்த குரல் கொடுத்தது மட்டுமின்றி அதற்காக நான் எத்தனையோ தடவை அவருடைய செயல்பாட்டுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பெயர் தேசிய பட்டியலில் முதன்மையாக பட்டியலிடப்பட்டு அங்கிருந்து நீக்கப்பட்ட போது உங்களுடைய பாரியார் அமரத்துவம் அடைந்த கௌரி சங்கரி அவர்கள் உங்களுடைய கட்சியின் உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர், இப்போது அவரும் கட்சியிலிருந்து விலகிவிட்டதாக ஊடகங்களில் ஒரு செய்திகள் உலாவுகின்றன. அது உண்மைத்தன்மை தெரியவில்லை. மாவை சேனாதிராஜ் அவர்களுடன் நேரடியாக ஒரு கடும் தொனியில் எச்சரித்திருந்தார். அண்ணன், இது என்னுடைய கணவரை அதாவது தேசிய பட்டியலில் இருந்து நீக்கியது என்பது பொருள் அல்ல. என்னுடைய கணவனை விட மோசமான நிலை நான் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஏற்படும். அதனை நீங்கள் இந்த திகதியிட்டு குறித்து வையுங்கள் என்று உங்களையும் எச்சரித்தார். மாவை சேனாதிராஜாவும் எச்சரித்தார். அந்த தகவல் அந்த குறித்த நேரத்தில் எனக்கு பரிமாறப்பட்டது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா தவராஜா அவர்களே? நிச்சயமாக. என்னவென்றால் எனக்கு நல்ல நினைவு இருக்கின்றது. நான் எந்த பதவியும் அது ஒரு விடயத்தை அந்த தொலைபேசி மாவை சேனாதிராஜா அவர்களுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டவுடன் அந்த தொலைபேசி நேரடியாக எனக்கு அடுத்த அழைப்பு வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். தமிழரசு KV தவராசாவை நீங்கள் அண்ணனாக கதையுங்கள், சட்டத்தனியாக கதையுங்கள், அரசியலில் இருந்து விட்டு விடுங்கள், சுமந்திரன் இருக்கும் வரைக்கும் தமிழரசு கட்சியும் உருப்படாது என்று அவர் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கின்றீர்கள் சாட்சியாக. ஞாபகம் இருக்கின்றது அவர் கூறிய வசனங்கள்? நிச்சயமாக நிச்சயமாக. உங்களுடைய கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னவென்றால் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. மாவை சேனாதிராஜா அழைப்பு எடுத்து கூறினார், எனது பெயர் வந்து தேசிய பட்டியலில் முதலாவதாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆக வந்து கையெழுத்திடும்படி எனக்கு வேண்டுகோள் வைத்தார். ஆனா நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். நான் எப்பொழுதும் கட்சியிலே உள்வாங்கப்பட்ட நாளிலிருந்து நான் பதவி நானாக ராஜினாமா செய்து வெளியே வருந்தனைக்கும் எந்த பதவியையும் இதையும் நான் கேட்டவன் அல்ல. நாடாளுமன்றத்துக்கு தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்றோ அல்லது தேசிய பட்டியல் எனக்கு தர வேண்டும் என்றோ எந்த பதவியை நான் கேட்டவன் அல்ல. எனக்கு பதவி அவசியம் இருக்கவில்லை. ஆகவே அந்த வகையிலே எனக்கு அழைத்து என்னுடைய கையெழுத்தை வாங்கிய பின்னர் இது நடந்தது 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2020. 20ஆம் தேதி நான் கொழும்பு திரும்பிய பொழுது சுமந்திரன் அவர்களோட ஊடக சந்திப்பு ஒன்றை எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. அதிலே அவர் ஊடக சந்திப்பிலே 20ஆம் தேதி சென்று தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தேசிய பட்டியலை கையளித்து விட்டு ஊடக சந்திப்பு நடத்துகிறார். வரலாற்றிலேயே தேசிய பட்டியலுக்கு ஊடக சந்திப்பு நடத்தியது திரு M.A. சுமந்திரநாத். ஊடக சந்திப்பு நடத்தி அவர் கூறுகிறார், எங்களுடைய தேசிய பட்டியலிலே அவர் அம்பிகா சக்ரநாதன் என்ற பெண்மணியை நாங்கள் முதலாவதாக பெயர் குறிப்பிட்டுள்ளோம் என்றவர் கூறியவுடன் ஒருவர் கேள்வி கேட்கிறார், அப்பொழுது தவராசா எங்கே? அவரும் இருக்கிறார். ஆனால் இந்த விடயம் நான் கேள்விப்பட்ட பிறகுதான் நீங்கள் கூறியது போல எனது துணைவியார் நேரடியாக எடுத்து மாவையிடம் கேள்வி கேட்டார். இப்படி அழைத்து விட்டு நீங்கள் இப்படி செய்யலாமா, இது சரியா என்று. அவர் அதுக்கு அப்பொழுதே அந்த பலையினத்தின் உச்சம் அது அவர் அப்பொழுது இவர் கூறிவிட்டார். நீங்கள் கூறிய வசனத்தை திரும்ப நான் கூறவில்லை. திரு எனது துணைவியார் அவருக்கு கூறிவிட்டார். நீங்கள் கூறிய விடயத்தை அப்படியே கூறினார். கூறிவிட்டு எனக்கும் கூறினார், இப்படி இல்லாமல் இருக்கிறது வேற, இருந்து போட்டு பெயரை வெட்டுவது அது அவமரியாதைக்குரிய விஷயம். ஆனபடியால் நீங்கள் தொடர்ந்தும் கட்சியில் இருக்க போறீங்களா என்பதை நீங்கள் தீர்மானிங்க. அவர் என்ன விலக சொல்லவும் இல்லை, தொடர சொல்லவும் இல்லை, நீங்கள் தீர்மானிங்க. அப்படி இருந்த பொழுதும் நான் கட்சியிலே தொடர்ந்து இருந்தேன் என்றால் தேசிய பட்டியலுக்கு அக்கறைப்படவில்லை. நான் மாவை அக்கறைப்படவில்லை. ஆகவே தொடர்ந்து நான் தேசிய பட்டியல பேர் இல்லாத பேரை நீக்கிய பொழுது, பேரை நீக்கிதான் என்ன பின்னுக்கு போனது. அதாவது நான் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி 40 நான் நினைக்கிறேன் 39 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. தொழில் ரீதியாக ஒரு 3-4 வருடம் ஒரு சட்டத்தரணி தொழில் அனுபவம் உள்ள ஒரு பெண்மணியை கொண்டு வந்து அதை முதலாவது பேரிடப்பட்டது. அந்த அம்பிகா சர்க்குணானி முதலாவதாக பெயரிடப்பட்டார்கள். இந்த செயல்பாடு கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் கூட நான் அதை ஒரு பிரச்சனையாக எந்த கட்டத்திலையும் எடுக்கவில்லை. ஏனென்றால்
நான் பார்த்தேன் தொடர்ச்சியாக இவர்கள் எப்படி செய்து கொண்டு போனாலும் உண்மையை சொல்ல போனால் 2010ஆம் ஆண்டில் இருந்து நான் தொடர்ச்சியாகவே இவருடைய செயல்பாட்டை சரியான விடயத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக அவர் செயல்படும் பொழுது நான் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன். பல கடிதங்களை சம்பந்தருக்கு கொடுத்திருக்கிறேன். இன்று இந்த கட்சி இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு முக்கியமான காரணம் சம்பந்தர் மறைந்தவர் என்றாலும் நான் சொல்ல வேண்டியதை கட்சி இந்த நிலைக்கு வருவதற்கு முதல் KV தவராசா அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில் என்ன பிணக்கு இருக்கின்றது அல்ல என்ன விரிசல் இருக்கின்றது? தவராசா என்கின்ற பெயரை கேட்டாலே சுமந்திரன் அவர்கள் அலறுகின்றார். என்ன காரணம்? இல்லை, நான் மட்டுமில்லை, நீங்கள் பார்த்து கொண்ட பட்டியலை பார்க்க வேண்டும். அவருடைய ஒரு தன்மை என்னவென்றால், நான் தனிப்பட்ட கோபம் இல்லை, திரும்ப திரும்ப நான் கூறுகிறேன், தனிப்பட்ட கோபம் இல்லை, எங்களுக்கு கொடுக்கல் வாங்கலும் இல்லை, தொழில் ரீதியான போட்டியும் இல்லை, எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தனிய என்னுடைய கொள்கை ரீதியான பிரச்சனையை தவிர வேறு பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அவருடைய நிலப்பாடு என்னவென்று சொன்னால் நான் கூறுகிறேன், அவருடைய ஒரு இது என்னென்றால், யாரும் கட்சிக்குள் தன்னை மீறி செயல்பற்றக்கூடாது, தனக்கு அடக்கொடுக்கமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இன்றும் அதே நிலைப்பாடுதான். அந்த நிலைப்பாட்டினால் தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், உறவுகளுக்கு அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தது சம்பந்தர் தான் கொண்டு வந்து தேசிய பட்டியலில் உட்கொண்டு வந்தார். ஆனால் அதே சம்பந்தர் 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்தார், யுத்தம் மௌனித்த பின்பு. ஆனால் 2023ஆம் ஆண்டு அவர் என்ன கூறினார்? அதே சம்பந்தருக்கு கூறினார், இவர் இப்பொழுது சம்பந்தர் வந்து செயலிழந்து விட்டார், அவருக்கு செயல்பட முடியவில்லை, ஆகவே நாடாளுமன்ற பதவியை துறந்து வீட்டையும் பாரம் கொடுத்துட்டு போகும்படி கூறினார். அதாவது அரசியல் குருவுக்கு அப்படி கூறினவர் என்று சொன்னால் மற்றதை நான் கூறவில்லை. சரியோ புலியோ, எங்களுடைய குருவினால் தான் நாங்கள் என்று இந்த நிலைமையில் இருக்கின்றோம். அந்த அந்த கௌரவத்தை கூட மாதா பிதா குரு தெய்வம், அதுதான் சுமந்திரனுடைய நிலைப்பாடு என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மாவை சேனாதிராஜாவுக்கும் அதே நிலவரம் தானே? பின்னர் மாவை சேனாதிராஜாவுக்கும் அதே நிலவரம் தான், சிறிதனுக்கும் அதே நிலவரம் தான், 2 பேருக்கும் அதான் நிலவரம் இப்ப வந்திருக்குது. ஏனென்றால் ஸ்ரீதரன் வந்து பாருங்கள், அவர் சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்பாட்டையும் அசைத்து கொண்டு வந்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் அவர் சரியாக நகர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு காய்களை நகர்த்தி கொண்டு வந்து திட்டமிட்டு 2 தான் அவருக்குள்ள முக்கியமான கூறுகளை கிடையாது. அவருடைய எதிர்பார்ப்பு 2. ஒன்று, எப்படியாவது தமிழிசை கட்சியை தலைவராகிவிட வேண்டும். அதனால்தான் உறவுகளுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு தேசிய பட்டியலிலே மாவை சேனாதிராஜா தோல்வி அடைந்து விட்டார். மாவை சேனாதிராஜாவுக்கு தெரியாமல் தேசிய பட்டியல் வந்து திருகோணமலைக்கு சென்று அங்கே நிரப்பப்பட்டு கலையரசன் தவராசா கலையரசன் கொடுக்கப்பட்டது. அது அம்பாறையில் உள்ள பாசத்தாலோ நேசத்தாலோ அல்ல. மாவை வந்துவிடக் கூடாது என மாவை வந்தால் இங்கே பாராளுமன்றத்தில் இவருக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆகவே மாவையை ஒதுக்க வேண்டும் என்று மாவை அண்மையிலே கூட கேட்டேன். நான் திருவண்ணாமலை வழக்கு திருப்ப போனவங்க கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்கு தெரியாமலே நீங்க தலைவர் இல்லை, எனக்கு அதுல விருப்பம் இருக்க இல்லை, நான் சொன்ன இந்த கதை இல்லை எனக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாம தான் நடந்தது. அதே மாதிரி மாவை சேனாதிராஜாவுக்கு தேசிய பட்டியல் வழங்க வேண்டும் என்று கனக சபாபதியும் CVK சிவஞானம் அவர்களும் விடியற்காலையில் 6 மணி அளவில் இறுதி செய்கின்ற நாளில் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை பயணித்து மாவை சேனாதிராஜாவுக்கு கொடுக்க வேண்டும். கனக சபாபதி குறிப்பிட்ட விடயம், தமிழரசு கட்சியின் தலைமை காரியாலயம் மாட்டின் வீதியில் தான் அந்த படிவம் இருக்கின்றது, நாங்கள் தான் இறுதி செய்வோம் என்று கூறிய போதுதான் இந்த சம்பவம் எதிர்மாறாக நடந்தது. கனக சபாபதியும் CVK சிவஞானம் அவர்களும் சம்பந்தன், சுமந்திரன், துரைராஜசிங்கம் போன்றவர்களோடு கதைத்து விட்டு ஓமென்று வந்த பின்னர் மாவையிடமும் கூறினார்கள். அதற்கு மாவை என்ன கூறியது என்று தெரியாது. அதன் பின்னர் தான் இந்த சம்பவம் நடந்தது. அது மட்டுமில்லை, அப்படி பல சம்பவங்கள். அந்த தேர்தலில் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மாட்டின் வீதியிலே வைத்த ஒரு தேர்தலில் ஒன்று நடக்கவில்லை, அவரது இல்லத்திலே வைத்துத்தான் தெரிவுகள் நடைபெற்றன.
அதே அந்த இல்லத்திலே தெரிவுகள் நடைபெற்று அவர் வந்து தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு சென்ற பொழுது திரு ஏன் தவராஸ் அவர்களே, ஒரு சந்தேகம் இருக்கின்றது பொதுவாக. யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏனைய மாவட்டங்களில், வன்னி மாவட்டமாக இருக்கலாம், திருகோணமலை மாவட்டமாக இருக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளிடம் ஒரு பாரிய வினா இருக்கின்றது. இப்படியான விமர்சனங்கள், இப்படியான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றீர்கள். ஆனால் அவர் கடந்த முறையும் நாடாளுமன்றம் வெற்றி பெற்று சென்றார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை நாடாளுமன்றம் அனுப்புகிறார்கள் என்கின்ற கேள்வியை அவர்கள் யாழ் கிளிநொச்சி மக்களிடம் கேட்கின்றார்கள். தெரிந்த விடயத்தை நான் வெளிப்படையாக கூற வேண்டவில்லை. எவ்வாறு அவர் 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே முக்கியமாக அவர் வெற்றி பெறுவதற்கு முதல் காரணமாக இருந்தது திரு ஸ்ரீதரன் அவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவர் யாரோடு யாரை ஒப்பிட்டார் என்பதும் எல்லோரும் அறிந்த விடயம். அது மிக கவலைக்குரிய விஷயம். ஏனென்றால் அது உறவுகளுக்கு தெரிந்த விடயம். அவர் இவருக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அடுத்த முறை தலைவர் தெரிவிலே வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராவதற்கு தன்னாலான இல்லை, தேர்தல் முடிந்து மாவை சேனாதிராஜா தோல்வியுற்ற உடனே அறிக்கை வெளியானது, தோல்வியுற்றவர் கட்சியின் தலைமை பதவியில் தொடர்வது அழகல்ல, இடம் கொடுக்க வேண்டும் என்று சுமந்திரன் அவர்கள் தான் குறிப்பிட்டார். நிச்சயமாக அந்த தலைவர் பதவிக்கு அவருக்கு கொடுத்ததை விட அந்த வாக்குறுதியை நம்பி தலைவர் பதவி தனக்கு நிச்சயமாக தமிழ் கட்சி தலைவர் பதவி வரும் என்ற அந்த வாக்குறுதியை நம்பித்தான் ஸ்ரீதரன் அவர்கள் அவற்றுக்கு முற்று முழுதாக ஆதரவு அளித்து கிளிநொச்சிக்கு அழைத்து வந்து அங்கே வைத்து அவரை தமிழீழ விடுதலை புலிகளின் அண்டன் பாலசிங்கத்தோடு ஒப்பிட்டு அவர் வந்து அவருக்கு வாக்களிக்கும்படியும் அதிகமாக கேட்டார் எல்லோருடையும் போய் சென்று. ஆனால் அது அந்த விடயத்தையும் பார்க்கவன் தேர்தல் முடிந்த பொழுது மத்திய குழு முதலாவதாக கூறிய பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் நான் தான் அடுத்த தலைவர் எனக்கு என்று அந்த தனக்கு தலைமை பதவி தரும்படி அவங்க ஒரு முன்மொழியை முன்வைத்தார். அப்பொழுது அமைதியாக இருந்தார் திரு சுமந்திரன் அவர்கள் முதல் நாளே, அதாவது தேர்தல் முடிந்தவுடன். ஆனால் அதற்கு பிறகு இவர்களுடைய வந்து பார்ப்பார்கள், எல்லோருக்கும் தெரியும், நாங்களும் பார்த்தது என்ன, அதுக்கு பிறகு நடந்தது, அதுக்கு பிறகு எப்படியாவது அவருக்கு அந்த நிலைப்பாடு மாறப்பட்டு விட்டது. கால ஓட்டம் அவரை மாற்றி விட்டது. எப்படியாவது தலைவராக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. ரெண்டு நான் வெளிப்படையாக கூறுகிறேன். திரு சுமந்திரன் அவர்களை நான் குறை கூறுவதாகவோ அல்லது அவரை குற்றஞ்சாட்டுவதாகவோ தொடர்ந்து நான் பேசுவதாகவோ இல்லை, பார்க்க வேண்டாம். நடந்த விஷயத்தை தான் நான் கூறுகிறேன். கட்சியில் எல்லோரும் இன்று என்னை கேட்கிற கேள்வி, இப்பொழுது நான் பரப்புரைக்கு சில உறவுகளை சந்திக்க சென்ற வேண்டும், என்ன கேட்கிற கேள்வி, முக்கியமான கேள்விகள், ஏன் விலகினீர்கள்? நீங்கள் எல்லோரும் விலகி சென்றால் நாங்கள் என்ன செய்வது? அவர்களுடைய பெரிய அவர்களுடைய 50% மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பிரிந்து 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 போய் என்ன செய்ய போறது? இப்படி பல கேள்வி, அதற்கு நான் பெறுகிறேன். ஆகவே அந்த வகையிலே நான் கூறினேன், தேர்தல் வந்த பொழுது 2024ஆம் ஆண்டு இந்த தலைவர் பதவிக்கான தேர்தல் வந்தது. தலைவர் பதவி தெரிவு செய்ய வேண்டிய கட்டம் வந்த பொழுது, தேர்தல் வந்த போது வளமையாக என்ன நடக்கின்றது என்றால், நான் இந்த விடயம் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட பொழுது அரசியல் குழுவுக்கு சென்றது. இவர்கள் 2 பேரும் போட்டி போட போறார்கள் இந்த தலைமை பதவி கண்டு. அப்ப அரசியல் குழுவுக்கு போது நான் என்ன செய்தேன் என்றால், அரியநேந்திரன் இருந்து அவர் தான் எனக்கு தந்தார். அதாவது 49ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது மாவை சேனாதிராஜா தலைவராகும் வரைக்கும், அதுவும் 10 வருஷம், மாவை சேனாதிராஜா தலைவராகும் வரைக்கும் உள்ள அந்த பட்டியலை என்னிடம் தந்தார், எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த பட்டியலை பிரதி எடுத்து நான் அரசியல் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாரம் கொடுத்து சொன்னேன், கூறினேன். தலைவர் உண்மையாகவே நான் அவருக்கு மரியாதை செலுத்துறேன். அவர் வயசுக்கு அவர் செயலிழந்து விட்டார். அவருக்கும் ஒரு கோப்பியை கொடுத்து நான் சொன்னேன், 2049ஆம் ஆண்டுல இருந்து நாங்கள் 2014ஆம் ஆண்டு வரைக்கும் தலைமை பதவி போட்டி போடுவதில்லை என்கிற நோக்கம். எங்கட வந்து இனக்கரசியல் செய்வதோ அது இல்லை. எங்கட அரசியல் வந்து உரிமை அரசியல். எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை, ஒரு விட்டு கொடுப்பு, ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும் என்று அதை பற்றி கூறி நான் மேலும் கூறுறேன், எங்களுடைய யாப்பின்படி 2 வருடங்களுக்கு ஒரு தலைவர், நீங்கள் பேசி 2 வருடம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அதான் நடைமுறையில் நடந்தது. அதுக்கு சுமந்திரன் கூறினார், உடனடியாக கூற முடியாது பதில், எங்களுக்கு 24 மணி நேரம் நேரம் தாங்கள் என்று சொல்லி போட்டு 24 மணி நேரம் கதைத்து விட்டு வெளிப்படையாக அறிவித்தார்கள், நாங்கள் போட்டியிடுகிறோம். அன்றைக்கு துவக்கிறது இது.
இன்றைக்கு நான் விலகி வந்ததுக்கும் அது முக்கியமான காரணம் அதுதான். எவ்வளவோ எல்லாம் கடந்து 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 வந்து இந்த தலைமை பதவி போட்டி, தலைமை பதவி ஆசைப்படுறது நியாயம், யாரும் ஆசைப்படலாம். ஆனா வெறி கொள்ளக்கூடாது பதவியில், அது கூடாது. அது கடைசியா கட்சி அழிச்சிட்டு. இன்றைக்கு தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் நடந்தது. இன்று நீதிமன்றத்திலே, திருவண்ணாமலை நீதிமன்றத்திலே எங்கட தமிழரசு கட்சி நீதிமன்றத்தில் நிற்கிறது. இங்கே யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிறது. யார் வழக்கு தாக்கல் செய்தது? ஒரு மத்திய குழு உறுப்பினரும் ஒரு ஆய்வுக்கான உறுப்பினரும். அந்த வழக்கு தாக்கல் செய்த யாழ்ப்பாணத்தில் இப்போது 2 வழக்காகிவிட்டது அல்லவா? இன்னும் ஒருவரும் வழக்கு வைத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வழக்கையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்ப பாருங்கள், எந்த கட்சியாவது ஒரு தமிழ் கட்சி இப்படியான நிலைப்பாடு இருக்கா? கிட்டத்தட்ட உங்களுடைய ஆயுள் கால உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இனி வழக்கு வைக்கலாம் என்கின்ற அளவுக்கு கட்சியின் ஜனநாயகம் அப்படி விரிந்து பறந்து இருக்கின்றது அல்லவா? இல்ல, அதுக்கு அவருக்கு சுதந்திரம் கூறிய அதே வசனத்தை தான் நீங்கள் கூறுவீர்கள், உட்கட்சி ஜனநாயகம் என்று. ஜனநாயகம் என்பது சாதாரணமா இணக்க அரசியல் செய்பவர்கள், எதிர்பார்ப்பு அரசியல் செய்பவர்களுக்கு ஜனநாயகத்துக்காக போட்டி போடலாம். வழக்கு வைப்பவர்கள் ஜனநாயகம் என்று கூறலாம். அது ஜனநாயகம் இல்லை, அது அநியாயம். ஜனநாயகத்துல அநியாயம். ஏனென்றால் இவ்வளவு கட்டி காத்து வளர்த்த கட்சி ஒரு தலைமை பதவிக்கா வேண்டி என்ன சொன்னார்? தோல்வி அடைந்தவுடன் கட்டி அணைத்து, அது அடுத்த நடிப்பு, கட்டி அணைத்து கூறினார் நாங்கள் ஒரு அணி என்று. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது தெரியாது தவராசா அவர்களே, அவர் அந்த கட்டி அணைத்து நாங்கள் இருவரும் நண்பர்கள், நாங்கள் இருவரும் ஒன்றாக பயணிப்போம் என்ற போது சாஸ்பரி பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் அவர்கள் 3வது நாளிலே குறிப்பிட்டார், அவர் கட்டி அணைத்து கொண்ட விதம் என்பது ஒரு அபாயமாக இருக்கின்றது, அது ஒரு ஆபத்தை ஸ்ரீதரனுக்கு கொடுக்க போகின்றது என்று கட்டி அணைத்து 3வது நாள் அவர் ஒரு எச்சரிக்கை விட்டார். நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அந்த எச்சரிக்கை கட்டி அணைத்த பொழுதே, அதன் பிறகு கட்டி அணைத்த பிறகு ஸ்ரீதரன் அவர்கள் தனது மகனுடன், 2வது மகனுடன் எனது காரியாலயத்துக்கு வந்திருந்தார். வந்திருந்த பொழுது அவர் என்னிடம் கலந்து ஆலோசிக்கும் பொழுது நான் கூறினேன், அவருக்கு நல்ல அறிவுரை கொடுத்தேன். நான் கூறினேன், கட்சிக்கு எல்லோருமே எங்களுக்கு தேவை, நீங்கள் யாரையும் ஒதுக்கக்கூடாது. நான் கூறிய விஷயத்தான் கூறுறேன், நீங்க மறைக்க ஒன்றும் இல்லை. சுமந்திரனா இருந்தாலும் அவங்களுக்கு கட்சிக்கு தேவைதான், எல்லோரும் தேவை. ஒரு மெஷின் என்றால் அங்கே ஊசியும் முக்கியத்துவம் தான், எல்லாமே முக்கியத்துவம் தான் என்று நான் கூறி, அவரை சுமந்திரனை ஒதுக்க வேண்டாம், அவரை உள்வாங்கி நீங்கள் அந்த கடமையை செய்யுங்கள், அடுத்தது தலைமை பதவி எடுங்கள் என்று சொல்லித்தான் நான் கூறிவிட்டேன். ஆனால் அதன் பிறகு மத்திய குழு, அதாவது நிர்வாக தெரிவுக்காக மத்திய குழு கூடினது. சுமந்திரன் என்ன கேட்டார்? இது பழைய கதை என்றாலும் கூட மக்களுக்கு திருப்பி நினைவூட்ட வேண்டியது என்னுடைய காலத்தின் கட்டாயம். சுமந்திரன் செயலாளர் பதவியை கேட்டார். அது திட்டமிட்டு கேட்கப்பட்டது. செயலாளர் பதவியை கேட்டவுடன் அதை மறுத்தவுடன் போனால் நாங்கள் 2 அணி என்றார். அதாவது கட்டி பிடித்தோன்னா ஒரு அணி, செயலாளர் பதவி தர இல்லைன்னா 2 அணி. இப்ப நேர விவாரம் இடையே விட்டுட்டு விவாரம், இப்ப பிறகு திரும்பவும் ஒரு அணி. ஆனால் 2 அணி தேர்தலில் ஒரே கட்சியில் இருந்தாலும் 2 அணியாகத்தான் நடக்கின்றது, வேலைகள் நடைபெறுகின்றன, ஒரு அணி. ஆகவே காலத்துக்கு தக்க மாதிரி, ஆகவே இந்த செயல்பாடுகள் சுமந்திரனுடைய இந்த செயல்பாடுகள் இன்று கட்சியை துப்புரவா அழித்து விட்டது. அதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு ஸ்ரீதரனும் பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்றால் பொதுச்சபையிலே ஸ்ரீதரனுக்கு ஆதரவு இருந்தது, ஆனால் மத்திய குழுவிலே ஸ்ரீதரனுக்கு எந்த ஆதரவும் இல்லை. வெளிப்படையாக நான் கூறுகிறேன். நானும் இன்னொரு 2 பேர் 3 பேர் தான் அவருக்கு எதிராக அங்கே மத்திய குழு கூடும் பொழுது, அவர்கள் மத்திய குழு கூடும் முந்தையே நான் நினைக்கின்றேன், அவர்கள் எல்லாம் முதல் நாளே எல்லாம் தயாரித்து எல்லாம் ஒரு நாடகம்தான், எல்லாம் ரெடி பண்ணி வைத்து மத்திய குழு கூடும் பொழுது, உதாரணமாக கூறுகிறேன், மத்திய குழு கூடியது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு மத்திய குழு கூடுறது. அப்ப மத்திய குழு கூடினவுடன் இவர்கள் ஒருவர் எழும்பி, ரட்ட வடிவேல் என்பவர் எழுந்து அவர் சொன்னார், பொது வேட்பாளரை ஆதரித்தவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை வேணும், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அங்கே தொங்கலில் இருந்தவர் இன்னொரு அதை ஆமோதித்து 4 பக்கம் இதை நெருக்குகிறார்கள். இப்போ நான் கூறினேன், இப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது, 4ஆம் தேதியிலிருந்து 1 கிழமைதான்
தேதி தந்திருக்க 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 4லேருந்து 11க்குள்ள நாங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். பொது வேட்பாளர் விடயத்தை விட்டு போட்டு இதை கவனியுங்கள் இந்த விடயத்தை. ஆனால் என்ன நடந்தது? அனைவரும் சேர்ந்து மாவையும் அமைதி, ஸ்ரீதரன் ஏதோ ஒன்று கூறிவிட்டு அவரும் அமைதி. கடைசியாக நடந்தது, பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கையாக கடிதம் அனுப்பும்படி. இதை ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன். சுமந்திரனுடைய, அதாவது சத்தியலிங்கம் என்பவர் செயலாளர், கௌரவ செயலாளர், கட்சியின் செயலாளர் அல்ல. அவர் சுமந்திரனின் செயலாளர். நான் பிள்ளையாக கூறவில்லை, உள்ளுக்கு தான் கூறுகிறேன் இதை. அவர் என்னவென்றால் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கும்படி இவர் சொன்னவுடன் அவர் ஓம் என்று, மற்ற மேடையில் இருந்தவர்களும் அதே தான். 2 விடயம் இங்கு பார்க்க வேண்டும். ஒன்று பணம், ஒன்று பதவி. இது 2 தான் கட்சியை நிலைமையை கொண்டு வந்திருக்குது. தமிழ் தேசியம் இல்லை, அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. எந்த பதவி கிடைக்கும், எல்லாருக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்குது, இன்ன பதவி என்று. அவர்கள் பிள்ளை சொல்ல முடியாது. பதவி தமிழ் தேசியத்தை மூலதனமாக வச்சு தங்கட பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும். பெர்மிட்டர் சின்ன விஷயம், அது ஒரு 6 கோடி 7 கோடி, அதோடு பார்க்கக்குள்ள எத்தனையோ இது கணக்கு கேட்ட விமலேஸ்வரி ஒரே நாளில் எல்லாரும் சேர்ந்து விளத்தினார், எல்லாரும் நடவடிக்கை எடுத்தார். அவவும் எங்களுடைய இப்பொழுது வேட்பாளராக இருக்கிறார். கணக்கு கேட்ட கனடாலிருந்து வந்த காசுக்கு என்ன கணக்குண்டு கேட்டவுடனே தலைவரில் இருந்து அனைவருமே 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுத்து அவரை 1 வருஷத்துக்கு நீக்கினார்கள். என்ன இது? தலைவரும் தான். நீங்கள் கொடுத்த கடிதத்துக்கு எதிராக சுமந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க சொன்ன போது CVK சிவஞானம் அவர்கள் ஓடினார். அவர் ஓடிட்டார். அதாவது இவர் என்ன கூறினார்? சர்வதேச விசாரணை எல்லாம் முடிந்து விட்டது என்று கூறவில்லையா? அதையும் விடுவோமே. சமஷ்டி கைவிட்டு விட்டோம் என்று கூறவில்லையா? வடக்கு கிழக்கு இணைப்பு கிடையாது, அதற்காக அரசை கவிழ்க்க முடியாது என்று கூறவில்லையா? அப்ப இதுக்கெல்லாம் ஒழுக்காட்டு நடவடிக்கை இல்லையா? இல்லை. எல்லோரும் மௌனம் காத்தார்கள். எல்லோருக்கும் என்ன, ஒருவருக்கு சீஃப் மினிஸ்டர் வரணும், முதலமைச்சராக வரணும், ஒருவருக்கு அமைச்சர் பதவி பெற வேணும், ஒருவருக்கு மற்றது முதல்வராக வர வேணும், மேயரா வர வேணும், மற்றவருக்கு அங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி கொடுக்கப்பட்டு. நான் வெளிப்படையாக கூறுகிறேன், நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை. இதுதான் நடந்தது. இப்பயும் அதான் நடக்குது. இப்ப 7 பேரை தெரிவு செய்திருக்கிறோம், 9 பேரை தெரிவு செய்திருக்குது. இப்ப வேட்பாளரா 2 பேர் கட்சியிலேயே அங்கத்துவம் பெறாதவர்கள். நான் கண்டதே கிடையாது. 14 வருடங்கள் உள்ளிருந்தேன். 81ஆம் ஆண்டு நான் சட்டக்கல்லூரியால் வெளியேறும் முதலாவதாக மாவை சேனாதராஜாவோடனும் காப்பூரத்தினத்தோடையும் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே பிரசாரம் செய்தவன் நான். அதன் பிறகு 83 கலவரத்துக்கு பிறகுதான் திரும்பவும் போயிட்டு அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தது. ஒப்பாரமிக்கார தலைவர் அரசியலை பாரம்படுத்தி விட்டார் எங்களுடைய பிரச்சனையை. ஆக என்ன செய்தார்கள்? இதுதான் நடக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படையாகவே கூற வேண்டிய கட்டத்தில் கூறத்தான் வேண்டும். அது இந்த விதமான, அதாவது அது ஒரு நாடக கம்பெனி போன்றதுதான் அங்கே மாற்றிய ஒரு திட்டமிட்ட செய்கிறது. 7 பேர்ல 9 பேரை பேர் குறிப்பிடப்பட்டது. சிறிதரனையும் நீக்குவதற்கு தான் பரவாயில்ல. சிறிதரனுக்கும் ஒழுக்காட்டு நடவடிக்கை அனுப்பப்பட்டு விட்டது. 2ஆம் தேதி போயிட்டது. 1ஆம் தேதி கூட்டம் கொடுத்து 2ஆம் தேதி அங்கே அடவும் போயிட்டது. அதை விட விசேஷ அம்சம் யாப்பு என்ன கூறுதென்றால், யாப்பு தெளிவாக கூறுது, செயலாளர் தலைவரோடு கலந்து ஆலோசித்துத்தான் செயல்பட வேண்டும் என்று யாப்பு கூறுது. இதே செயலாளர் தலைவருக்கு கடிதம் அனுப்புறார் ஒழுக்காட்டு நடவடிக்கை. எங்க போறது? இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ள. தேர்தல் முடிந்த பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியை மூடி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேர்தல் முடிஞ்ச பிறகு மூட தேர்தல தானா மூடப்பட்டுரும். அங்க மூடப்பட்டுரும். இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தே 4-5 ஆசனங்களை பெற்றது என்று சொன்னார். அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதவடித்ததும் சுமந்திரனுடையதும் அந்த மற்ற கட்சி. இந்த விடயத்தையும் பார்க்கணும். 2023 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உறவுகளுக்கு. 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு மத்திய குழு கூட்டம் ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய இல்லத்திலே நடைபெற்றது.
அதற்கு நானும் சென்றிருந்தேன். சென்றபொழுது அது திட்டமிட்ட மாதிரி வந்தது. ஒருவர் எழுப்பி கூறுகிறார், நாங்கள் தனியைத்தான் கேட்க வேண்டும் என்று. அவருக்கு முழு ஆதரவு, அனைவருமே எல்லாரும் ஆதரவு. நான் ஒருவன் மட்டும்தான் 40 நிமிஷம் கூறுறேன். சரியோ பிள்ளையோ, ஒரு தேர்தலுக்காக வேண்டி, ஒரு உள்ளூராட்சி தேர்தலுக்காக வேண்டி ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதவடிக்காது. உங்களுக்கு ஒரு எம்பிக்கு ஒருத்தர் பிடிக்காது, ஜனா ஒருத்தருக்கு பிடிக்காது, அதே மாதிரி செல்வம் அடைக்கலான இன்னொருவருக்கு பிடிக்காது, இப்படி அவர்களுக்கு பிடிக்காது. ஆனா அது இல்லை முக்கியம். கட்சி ஜனா இவ்வளவு காலம் இருப்பேரோ, அடைக்கல் நான் இவ்வளவு காலம் இருப்போனோ, நான் இவ்வளவு காலம் இருப்போனோ, ஆங்கள் இருப்போமோ, அது இல்லை. ஆனா அந்த அந்த அமைப்பு, அந்த கூட்டமைப்பு சிதற பண்ண விட்டது. இறுதியா சிதறடிக்க விட்டுட்டு தேர்தலும் நடக்கவில்லை, உள்ளாட்சி தேர்தலும் நடக்கவில்லை. அதுக்கு பிறகு இவர்கள், அதை நான் ஏற்கனவே இவர்கள் கூறுகிறார்கள், பிரிந்து போனவர்கள் வந்து இணையுங்கள் என்று. யாரு பிரிந்து போனது? வரலாறு இவர்களை மன்னிக்காது. அவர்கள் சரி என்றது அவர்களுக்கு நான் வக்காலத்து வேண்டிய, அது வேற விஷயம். அவர்கள் சரியா அவர்கள் பிள்ளையாண்டது வேறு கிடையாது. ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைத்து இன்றைக்கு இவ்வளவு கட்சிகளும் ஒன்று 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 ஒன்ற பிரிந்து 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 போறதுக்கு முக்கிய காரணம் யாரு? எப்படி கட்சிகள் உருவாகினது? இந்த கட்சியில் உருவானது முழுக்க யாரு பொறுப்பு கூறணும்? தமிழரசு கட்சி தான் பொறுப்பு கூறணும். தமிழரசு கட்சி நிர்வகித்த சுமந்திரன் என்ன என்ன விடயம் என்றால், சம்பந்தரா இருந்தாலும் மாவையா இருந்தாலும் சுமோ 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 என்று அவர்கள் அது இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் நான் இருந்தேன். தாங்கிக் கொண்டு இருந்து இறுதியாக 2 பேரை, நான் ஏற்கனவே கூற விடயம், 2 பேரை உள்வாங்கி இருக்கிறார்கள். யாருன்னே தெரியாது. ஆனால் விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல உள்வாங்கலாம். ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட பின்னர் சுமந்திரன் உள்வாங்கப்பட்டார். அதில் பிழை இல்லை தானே? அவர் வந்த வழியால் அவர் இன்னும் பலரை கொண்டு வருகின்றார். அவர் வந்த வழியால் இன்னும் பலரை கொண்டு வர அவர் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று இதைதான் கூறினார். இவர் கூறினார் இல்லை, அவர் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட்டார் தவராசு அவர்களை. நீங்கள் அதனையும் அவதானிக்க வேண்டும். காடு மேடு எல்லாம் தேடிவிட்டேன், பெண்களே கிடைக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் நீங்க சொல்ற, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதே நேரத்தில் மகளிர் அணி வந்து விண்ணப்பித்திருந்தது. அந்த விண்ணப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு காடு மேடு எல்லாம் 2 பேரை தேடிக்கொண்டு வந்தேன். யார் இவர்கள்? 2 பெண்களை பற்றி நான் நீங்கள் இப்போது இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். கட்சியினுடைய தலைமைக்கு தெரியாமல் அல்லது தலைமையுடன் கலந்தாலோசிக்காமல் ஒழுக்காற்று விசாரணை கோருவது என்பது கட்சி யாப்புக்கு முரணானது என்று. அப்படியாயின் கட்சி தலைமைக்கு எதிராக சத்தியலிங்கம், அதுவும் செயலாளர் அல்ல, பதில் பொதுச் செயலாளர் சதி செய்திருக்கின்றார் என்று ஒரு சட்ட ரீதியான பொருள் கூடுமா? இல்ல, இங்க ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். என்னவென்றால், சத்தியலிங்கம் தன்னுடைய சொந்த விருப்பத்தில் செய்ததாக நான் கருத மாட்டேன். இங்கேதான் விஷயம் இருக்கின்றது. இவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பாவித்து கதைக்கிறதுக்கு அங்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை, ஒருத்தருமே பாவிக்கிறதும் இல்லை. அவர்களுடைய ஒரு அஜெண்டா இருக்குது, தண்ட நிலப்பாட்டை சொல்லி. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், இதை அதோடு சேர்த்து பார்ப்போம். அங்கு சொல்லப்பட்டது, நானும் இருந்தேன், தோல்வி அடைந்தவர்களுக்கு, நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தோல்வி அடைந்தவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட மாட்டாது என்ற ஒரு இதையும் வைத்தது. எல்லாரும் பொதுவாக சேர்ந்து இதையெல்லாம் முடிவெடுத்தது. இது மாவீர முடிவோ சிறிதண்ட முடிவோ அல்ல, இது சுமந்திரன் எடுத்த முடிவு. அது இதுக்கு. ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? 6 பேரை, கட்சியில் தோல்வி அடைந்தவர்கள் 6 பேருக்கு இடம் கொடுக்கப்பட்டது. ஆனோல்ட், கோடீஸ்வரன், மற்றது அம்பாறையில் தவராசா, சிறிநேசனுக்கு கொடுத்தது வந்து மட்டக்களப்பில் வாக்கு வங்கி இழந்து விடுவோம் என்றுதான் சிறிநேசனுக்கு கொடுத்தது. அதே போல குகதாசன், திருவண்ணாமலையில் குகதாசன். அப்ப தங்களுடைய தேவைக்கு தக்க மாதிரி இடம் கொடுக்கப்பட்டது. 1 7 பேரை கொண்டு வந்தால் அந்த 9 பேரில் எடுத்தோம். ஸ்ரீதரனை தவிர்த்த ஸ்ரீதரனும் CVK சிபார்சின் பேர்லாம் ஸ்ரீதரனை கொடுக்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட தலைவருக்கு இந்த கெதி, அதாவது பொதுச்சபையாளர் தெரிவு செய்யப்பட்ட தலைவருக்கு இந்த கெதி என்றா அந்த கட்சியில் இருக்கிறது கட்சியா?
அப்படியே ஆனா, தோல்வி அவருக்கு அப்படியே எதிர்பார்க்கப்படுகின்ற வன்னி மற்றும் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற தோல்வியுறுகின்ற 2 தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் கிடைக்கப்படுகின்ற தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்வார்கள். ஒரு விடயத்தை அதற்கு முன் நான் கூற விரும்புகிறேன். ஆனா இதுல ஒரு விடயத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால், இப்ப 8, 9 பேர் வேட்பாளர்கள். அதுல வந்து சிறிதரனை தவிர்த்தால் 8, சுமந்திரன் பிளஸ் 7. இப்ப இந்த 7 பேருக்கும் வாக்கு விழுந்தால், இந்த 7 பேருக்கும் 7 பேரும் இவருக்கு ஆதரவு, இவருடைய அதாவது இந்த அணி 2 அணி என்று வைப்புமே, சிறிதரன் ஒரு அணி தனியே, இவர் 7, 8 பேரும் அடுத்த அணி 8 பேரும் என தலைமை வேட்பாளர். இப்பொழுது ஒரு ஒரு விளம்பரம் ஒன்று வந்தது. அந்த விளம்பரத்திலே வந்து முதன்மை வேட்பாளர் ஸ்ரீதரன், அவர் இல்ல, நடுவுல சுமந்திரன் இருக்கிறார், சுத்தி வர வட்டமாக வந்து அடுத்த 7 வேட்பாளர் இருக்கிறார். இதுதான். அது மட்டும் இல்ல, தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது, தலைவர் இல்ல. தலைவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படையும் 6ஆம் தேதி நான் இறுதியாக முடிவெடுத்து விட்டேன், இந்த கட்சியில் இதுல இருக்க முடியாது. கட்சியில பிள்ளை இல்லை, கட்சியில் நிர்வகிக்கிற பிள்ளையால தொடர்ந்தும் இருக்க முடியாது. எங்களுடைய காலம் எத்தனை வருடமோ தெரியாது, காலம் போன்றது. அதுக்குள்ள நான் இருந்து இன்னொரு கொஞ்சம் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி, ஏன் விலகினேன். அதுக்குத்தான் நான் இந்த பதிலை சொல்றேன். இன்னும் ஒரு 4 வருஷம் நான் இருந்தா பொம்மை மாதிரி இருந்து விட்டு வெளியே இருந்தா, கடைசியா இருந்த என்னுடைய இறுதி மூச்சு போனா மக்கள் என்ன சொல்லி வேணும்டா, இவர் 18 வருஷமா கட்சியிலிருந்து. பேராசிரியர் சிற்றம்பலத்தின் நிலை வரக்கூடாது என்று எச்சரிக்கையா இருந்திருக்கின்றீர்கள். நிச்சயமா சிற்றம்பலத்துக்கு என்ன வந்தது, அதே நிலை வரக்கூடாது. ஆகவே நான் மிகவும் நிதானமாக யோசித்து தான் அந்த முடிவு எடுத்தேன். முடிவெடுக்கும் பொழுது மிகவும் சிந்தித்து அடுத்தேன். தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்களே, இந்த விவகாரங்களோடு இன்னும் ஒரு விவகாரம் தமிழ் மக்களால் உச்சரிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி, மாற்றத்திற்கு வாக்களியுங்கள், நாங்கள் மாற்றத்தை விரும்புகின்றோம், மாற்றம் 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 என்று எல்லோரும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும், யாழ் சுன்னாகம் பகுதியில் பச்சிலம் குழந்தை ஒன்று உட்பட பலர் மீது போலீசார் தாக்குதல் நடத்துவதாக காணொளிகள் வெளியாகியிருந்தது. தேசிய மக்கள் சக்தி மாற்றம் என்கின்றார்கள். கேவி தவராசா அவர்கள் பார்க்காத ஜேவிபி கட்சியா இன்று மாற்றம் பெற்றிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி? ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபி தான் தேசிய மக்கள் சக்தியானது. எனக்கு இவருடைய வரலாறு முழுக்க எனக்கு தெரியும் என்றால், அந்த காலகட்டத்தை சேர்ந்தவன் நான். ரோஹண விஜய வீரர் கட்சி துவங்கின காலகட்டத்திலே நாங்கள் பாடசாலையிலே காப்போத சாதாரண பரீட்சை அந்த அந்த பரீட்சையிலே அந்த காலகட்டத்தை சேர்ந்து எனக்கு நல்ல நினைவிக்கின்றது. 67, 68ஆம் ஆண்டு வந்து 71ஆம் ஆண்டு ஒரு புரட்சி வந்தது. அது எல்லோரும் தெரிந்திருக்கும், அந்த பழையவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த புரட்சிக்கு பிறகு 89ஆம் ஆண்டு இன்னொரு புரட்சி வந்தது. அவர்கள் அரசை கவிழ்ப்பதற்காக புரட்சி செய்தார்கள். எங்களுடைய புரட்சி அல்ல, அவர்களுக்கு வித்தியாசமான புரட்சி, அரசை கவிழ்த்து. அவர்கள் கால ஓட்டத்திலே வந்து திரும்பவும் கடைசி தேர்தலில் 2020 தேர்தலில் 3 வீத வாக்கு தான் பெற்றிருந்தார்கள். அந்த 3 வீத வாக்கு வந்து இங்க வலதுசாரி கட்சிகள் தொடர்ச்சியாக, ஐக்கிய தேசிய கட்சி, மற்றது பொதுஜன பிரமுன, ஐக்கிய தேசிய ஸ்ரீலங்கா கட்சி தான் வளமையா இருந்து வந்தது. அதுக்கப்புறம் பொதுஜன பிரமுன அப்படியெல்லாம் கட்சிகள் வந்தன. வந்து ஆட்சி மாற்றம் 75, 40 சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து அவர்கள் தான் ஆட்சி கொண்டு வந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று. ஏனென்றால் கோட்டபாயனுடைய அரசுக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி ஏற்பட்டு விட்டது. மக்கள் இவர்கள் மாற்றத்துக்கு புலம்பெயர் உறவுகளும் ஒரு காரணம். உறவுகள் நான் கொள்வது அவருடைய அந்த இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களும் ஒரு காரணம். மாற்றம் வந்துவிட்டது. அந்த மாற்றம் வந்துவிட்டது புறந்த தேர்தலில் அந்த முடிவு வெளிவந்தது. இப்ப பார்க்க 43 வீதம், 3 வீதமா இருந்தவர் 40 வீதம் எடுத்து ஜனாதிபதி ஆகிவிட்டார். 2வது வாக்கெடுப்பும் ஜனாதிபதி. ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு மாற்றம் வந்துவிட்டது, இல்லை என்று கூற முடியாது. அந்த மாற்றம் தான், அந்த மாற்றம் வந்தது ஒரு எதிர்பார்ப்பு மக்களுடைய. இவர்கள் வந்த செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு, அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா எந்த அளவுக்கு அந்த மாற்றம் வந்து வெற்றி அளிக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதாவது ஏனென்றால்
நாடு பொருளாதார ரீதியாக பலமாக இருக்குமா இருந்தால் யாரும் வந்து ஆட்சி புரிந்துட்டு யாரும் போகலாம். நலிவடைந்த நாட்டிலே வந்து பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கு. அந்த நிலையிலே வந்து இவர்களால் எவ்வாறு இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி ஒன்று அங்கே தொங்கி நிற்கிறது. இப்பொழுது 113 ஆசனங்கள் கிடைக்குமா என்ற ஒரு இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. அவை 113 கிடைத்தாலும் கூட 150 ஆசனங்கள் கிடைத்தால்தான் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் இது பல திருத்தங்களை கொண்டு வர முடியும், பல முடிவுகளை எடுக்க முடியும். ஆகவே இவர்களுக்கு என்ன நடக்கும்? 150 ஆசனம் வரப்போறது இல்லை. ஆகவே என்ன நடக்கும் என்று சொன்னால் இவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை இணைத்து ஒரு தேசிய அரசை தான் நடத்த வேண்டி வரும் என்பது என்னுடைய கணிப்பு. 113 வந்தால் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள், நான் ஒருவரையும் அமைச்சு பதவியில் சேர்க்க மாட்டோம், 25 அமைச்சுத்தான். நல்ல விடயங்களை நாங்கள் வரவேற்போம். அது நல்ல விடயங்களா இருந்தால் யார் செய்தாலும் நல்ல விடயங்களை வரவேற்க வேண்டும். அது நாங்கள் இந்த நாட்டின் பிரஜை என்ற முறையில் இந்த நாடாக இருந்தால் நல்ல விஷயங்களை வரவேற்கிறோம். ஆனா இது எந்த அளவுக்கு இந்த நல்ல விஷயங்கள் என்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது என்றால் இந்த தேர்தல் முடிவடைந்த பிறகுதான் அது தெரிய வரும் எப்படியான நிலைப்பாடு என்று சொல்லி. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மாற்றங்கள் வந்தது, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் தெற்குல மாற்றம் வந்த மாதிரி அரசியல் மாற்றம் நான் கூறுவது. மற்ற எங்களுடைய விடயத்தை புற வருவோம். அரசியல் மாற்றம் வந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாற்றம் வந்தபடியால் பழைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 15 வருஷம் அதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக தேர்தலில் இருந்து ஒதுக்கிவிட்டார்கள். சரி, ஒதுங்க வேணும். ஆனால் இங்கே நடக்குது வடக்கிலே 2010, 2015, 2020 தொடர்ந்து நாடாளுமன்றம் சென்றவர்கள் இப்பொழுது போறார்கள். இது என்ன? அதனால் என்ன வரும் என்ற சொல்ல விளைவு என்னவென்றால் அடுத்த ஜெனரேஷன், அதாவது எங்களுடைய இளம் தலைமுறைகள் அரசியலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள். இல்லை, நாளைக்கு நாங்கள் பொழுது இந்த அரசியல் யார் செய்கிறது? அதை பற்றி இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். கடந்த நாடாளுமன்றத்தில் 52 தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இருந்தார்கள். 52 முஸ்லீம், வடக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு வடக்கையில் மலையகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 52 பேர் இருந்தார்கள். ஒரு பெண்மணி இருந்ததா? இல்லை. இதுதான் சுதந்திரம் சொன்னார், 50க்கு 50 கொடுப்போம் என்று. ஒன்று இருந்ததா? ஒரு பெண்மணி இல்லை. ஆனால் வாக்காளர் பட்டியலிலே அதிகமாக பெரும்பான்மையாக இருப்பது பெண்கள். அப்ப இதை கூட நாங்கள் செய்யாத நாங்கள் இப்பயும் அதே கதை தான். ஆகவே போன முறை சில திரும்ப நாங்கள் கூறவில்லை, கொண்டு வர பிரயத்துவங்கள் தாங்கள் வெற்றி பெறுவதற்கு பெண் பிரயத்துவத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த முறையும் அதுதான் நடந்திருக்கிறது. ஒரு சமூகத்தை நான் வேறுபட்டு பார்ப்போம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றுதான். நாங்கள் தமிழினம், அவ்வளவுதான். வேற ஒன்று நான் பார்க்கிறோம் இல்லை, பார்க்க போறதும் இல்லை. ஆனா சில பேர் தன்னுடைய வெற்றிக்காக, தங்களுடைய வெற்றிக்காக சில தெரிவுகளை செய்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட தெரிவுகளின் மூலம் அவர்களுக்கு வாக்கு வர வேண்டும். ஆனால் அவர்கள் பார்லிமெண்ட் போக போவதில்லை. அதுக்குத்தான் தெரியும். அடுத்த விடயத்தை சொல்றேன். இந்த முறை தமிழரசு கட்சி தேசிய பட்டியலில் பாரம் கொடுக்கவில்லை. யாரிடம் சொல்ல? தேசிய பட்டியல் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும். சரியோ? அந்த தேசிய பட்டியல் கொடுபடவில்லை. 2 பேர் கொடுபடவில்லை. வரலாற்றிலே கொடுபடாவிட்டது ஒன்று தமிழரசு கட்சி, ஒன்று பிள்ளையாருடைய கட்சி. இது 2 தேசிய பட்டியல் பாரம் கொடுக்கவில்லை. அதை பிள்ளையாரோட விடுவோம். அதை பற்றி நான் கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கு? பின்விளைவுகள் என்னவென்றால், தேசிய பட்டியலில் வந்தவுடனே திரு சுமந்திரன் வெற்றி பெற்றால் திரு சத்தியலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். சுமந்திரன் தோல்வி அடைந்தால் அவர் தேசிய பட்டியல் மூலம் உள்வாங்குவார். இந்த விடயத்தை நான் வேறு ஒரு பேட்டியிலே கூறியிருந்தேன். கூறிய பிறகு திரு சுமந்திரன் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார், நேற்றோ முந்தனால் விட்டிருக்கிறார், நான் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் செல்ல மாட்டேன். நல்ல விஷயம், சந்தோஷம். ஆனால் அறிக்கை விட்டது அப்படி கூறுகிறார். ஆனால் அவர் கூறிய விடயம் ஒன்றையுமே செய்தது கிடையாது வரலாற்றிலே. 60 வயது புற அரசியல் செய்ய மாட்டேன் என்று கூறியவர் தானே. இப்பொழுது எத்தனை வயசு?
இவர் கூறவில்லையா? நான் கூறினா கூறினதுதான், இல்லையண்டா இல்லை, ஓமண்டா ஓம். அதான் நேர்மை, அதான் முறை. இல்லை என்ன சொன்னார்? நல்லாட்சி காலத்துல என்ன சொன்னார்? அரசியலமைப்பு வரும் பொழுது அந்த அரசியலமைப்பு தீர்வு வராவிட்டால் நான் எக்கேராட்சியை நிறைவேறாவிட்டால் தான் பதவி விலகி விடுவேன், பதவி விலகல் கடிதத்தை எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டேன் என்றார். சிலவளை தவராசா அவர்களை நீங்கள் எல்லாத்துக்கும் முரண் அவர் மீது பிழை பிடிப்பது போன்று அவர் எழுதிய கடிதம் இன்று வரை நிறைவு பெறாமல் இருக்கலாம் தானே. நீங்கள் எப்படி அதில் குறை காண முடியும்? இருக்கலாம், இருக்கலாம். அதுக்கு கால வரையறை இல்லை தானே. அந்த கடிதம் இன்னும் எழுதப்படாம இருக்கலாம். அது இறுதி மூச்சு வரைக்கும் எழுதப்படாம இருக்கலாம். நவம்பர் 15 தான் அதற்குரிய இறுதி நாளாக கூட இருக்கலாம் தான். மக்கள், அதாவது மக்களை நாங்கள் கோருவது என்னவென்றால், மக்கள் சரியான முடிவை எடுங்கள். இப்பொழுது நான் சிம்பிளா சொல்ல போனால், இப்பொழுது 23 கட்சிகளும் 21 சுயேட்சையாக 44 அமைப்புகள் கட்சிகள் போட்டியிடுகின்றன. சுயேட்சை மொத்தமாக 44 அமைப்புகள் போட்டியிடுகின்ற வைப்போமே. மக்கள் குழம்பி போயிருக்கிறார். மக்கள் கடும் குழப்பத்தில் இருக்கிறோம். இல்லை எல்லாரும் நான் நேரடியாக எல்லாரும் நான் உள்வாங்கிறேன். நான் மக்களுடைய அவர்கள் எந்த விதமான சுயலாபமும் இல்லாம இதுவும் இல்லாம தங்களுடைய நிலப்பாட்டை தான் பிரதிபலிக்கணும். நான் வடிவாக கேட்டேன். எல்லோரும் கேட்கிறா, துண்டு 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 துண்டா போய் என்ன செய்ய போறீங்க? நாங்க என்ன செய்யறது? நான் கூறினேன், 44 குதிரைகள் ஓடுகின்றது என்று வைப்போமே ஒரு ரேஸ்ல. இல்ல 4 குதிரையை விட்டா 40 குதிரைகள் நிச்சயமாக தோல்வியை தான் நழுவ போகுது. அதுக்கு நீங்க காசு கட்டுறது, அதுக்கு பந்தயம் பிடிக்கிறது, அது தோல்வியெல்லாம் முடியும். அது போலதான் இதுவும். உங்கள் வாக்குகளை சரியானவர்கள் தெரிவு செய்து போடுங்க. தமிழ் தேசியத்துல பெற்றுள்ளீங்கன்னா உங்க தேசியத்துக்கு நீங்க பெற்றுள்ளது போடுங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய கடமை. அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்றுதான் நான் என்னுடைய கலந்துரையாடலே அதிகமாக நான் கூறிய விடயம். ஏனென்றால் இது கூட இந்த 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 சுயேட்சை குழுக்களுக்கு கூட பல பின்னணிகள் இருக்கின்றன. இந்த அரசியல் கட்சிகளை உருவாக்குறது பல பின்னணிகள் இருக்கு. அதையும் நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்கின்றது. சில பேர் வெளிநாட்டிலே அசைலம் சீக்கர்ஸ் அதற்காக சுயேட்சைக்கு என்ன விடயம் என்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கு கட்ட வேண்டிய தொகை 18,000 ரூபாய். 2,000 ரூபாய் ஒருத்தர் கட்டுனா சேர்ந்தா 9 பேர் சேர்ந்தா 18,000 ரூபாய் கட்டி போட்டு பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள். யாரிடம் போய் சொல்ல? இது என்ன திட்டமிட்டு செய்யப்படுகிறதா? இல்ல யோசித்து பார்க்க வேண்டியதாங்க. அங்கே நான் முதல்தான் வரலாற்றிலே முதலாகத்தான் நான் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு சென்றிருந்தேன். அன்று கடைசி நாளுக்கு முதல் நாள் கடைசி நாளாக நினைக்கின்றேன். தேர்தல் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய சென்றிருந்து நான் உண்மையாக அங்கே விட்டேன். எங்களுடைய சட்டக்கல்லூரியிலே நாங்கள் சத்தியபுரம் எடுக்கும் போது அவ்வளவு கிரௌட் இல்லை. இது கன்வகேஷன் நடக்குதான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அவ்வளவு சொன்ன இதை பார்த்து தெற்கத்திய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு என்ன வேணுமோ இது வடிவா செய்யறாங்க. இவர்கள் எந்தவித அடிப்படையும் இல்லை, எந்தவித கொள்கையும் இல்லை, அதாவது எதுக்குமே இல்லை. இதுல பின்னணி அவர்களை குறவில்ல முடியாது. சில கட்சியில பேரை கூறவில்லை, நான் விரும்பவில்லை. எனக்கு தெரியக்கூடியதாக மிகவும் பிரபலியமான ஒரு அரசியல்வாதி அவர் இன்னொரு ஒரு சுயேட்சை இறக்கி இருக்கிறார். என்னவென்றால் காரணம் என்னவென்றால், அந்த எண்ணிக்கை வரும் பொழுது, வாக்கெடுப்பு எண்ணிக்கை வரும் பொழுது தங்களது பிரதிநிதித்துவத்தை கூட்டிக் கொள்வது. அங்கே ஒரு 5 பேருக்கு கொடுத்தால் இங்க 5, அங்கே 5, 10 என்றால் இது காரணம் என்னவென்றால், கடந்த 2020 தேர்தலிலே திரு சசிகலா அந்த வாக்கு எண்ணிக்கை மக்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்திலே இன்று கொலைச்சிலே என்ன நடந்தது. அதை தவிர்ப்பதற்காக சுயேட்சையாக 5 பேருக்கு கொடுப்பார்கள். ஒரு ஒரு சுயேட்சை குழுவுக்கு, ஒரு கட்சிக்கும். அந்த 5 பேரும் நிற்கும் பொழுது இவர்களும் 10 பேர் 5 பேர் நிற்கும் போது இவர் கட்சியில இவருக்கு இடம் கொடுக்குமா இல்லையா தெரியாது. அப்ப தனக்காக வேண்டி 5 பேரை போட்டுறது அங்க மானிட்டர் பண்றது பாக்குறதுக்கு. அப்ப இது யாருக்கு சொல்ல? இது அசைலம் வெளிநாட்டு போறதுக்காக சில வேட்பாளர்கள் தாங்கள் தேர்தலையே கேட்டதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு கணக்கெடுக்கப்படுகிறது. சில பேர் தேர்தலையே அதாவது இந்த சிஸ்டத்தை இதை சபோடாஜ் பண்ணணும், இதை இல்லாமல் செய்யணும் சில அமைப்புகள் எனக்கு தெரிய வந்ததுல இந்த புலம்பெயர் அமைப்பும் இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கிறது.
அதை பற்றி நான் கூற வரவில்லை. அது அது நாள் போக எல்லாம் வெளியே வரும். அதனால் நாங்கள் துவக்கிவிட தேவையில்லை. அப்படியான சில அமைப்புகளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்று ஒரு கதையும் நிச்சயமாக நிச்சயமாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட சமகால அரசியல் என்பதை கடந்து இலங்கை தமிழரசு கட்சியின் உள் விவகாரங்களில் நடப்பது என்ன, கேவி தவராசா தமிழரசு கட்சியிலிருந்து விலகி இருப்பதற்கான காரணம், இன்றைய சூழ்நிலையில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளியிட்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் உறவுகளே. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.